இந்த சமூக வலைத்தளத்தில் பிரபலமாக காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களை கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு இன்றைய காலத்தில் வந்திருக்கிறார். அவர் தனக்காக வந்த மக்களையும் கேவலப்படுத்தினார், எல்லாரையும் கேவலப்படுத்தினார். இப்படி எல்லாம் எல்லா பிரச்சனையும் கதைச்சு எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியா யாழ்ப்பாண கேம்பஸ் பொறியியல் மேல கை வச்சார் பாருங்க. சொல்ற நடுவர் அவர்களே, இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றது காலகாலமாக மரபு ரீதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு குரல் கொடுக்கிற ஒரு கல்வி நிலையம். அங்க மாணவர்களால் ஒன்றியங்களால போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுது. ஆனா அந்த ஒன்றியத்தை கவலைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. மாணவர்கிட்ட போனாராம், அவங்க ஒரு 2 படியில பார்த்தாராம், இதை நீ பார்த்துட்டு நீ வழக்கு போடணும் வர சொல்றேன். பார்த்தாராம், அங்க பார்த்துட்டு அவர் ஏதோ என்ன தம்பி போராட்டங்களுக்கு எல்லாம் போறீங்கன்னு சொல்லி கேட்க, நாங்க போராட்டத்துக்கு போனா எங்களுக்கு 2 பியரும் ஒரு கொத்துரொட்டியும் தருவாங்கன்னு இது யாரையா சொல்றது? தேசிய ரீதியாக குரல் கொடுத்துக்கொண்டு ஒரு மத்திய நிலையமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், அதே பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிறேன். அவர் இப்படி கொச்சப்படுத்துறவர் தான் இன்றைக்கு இருந்தாலை, நடந்தாலை, சிரிச்சாலை, கார் ஓடினாலை.